ஸோ என்ன அட்வைஸ் நீங்க குடுக்கலாம்? இன்னைக்கு ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு? அந்த சான்ஸையே நம்ம எடுத்துக்காம எல்லா நாளும் நான் முன்னாடி இருக்கணும்னு நினச்சா முடியாது. இத தான் எழுதணும். இத எழுதுனா நீ பாஸ் ஆயிடுவ. இவ்ளோ மார்க் வாங்கிடுவேன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. பட் நீங்க காலேஜ்க்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, இது எதுவுமே இருக்காது. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், இல்ல டாக்டர், எனி டாக்டர் முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் கோடி கோடியா சம்பாரிக்க போறேன் அப்படின்னு. இத எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ டாக்டர்? நீட்டுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் ஒன் திங் யூ டிட் இன் காலேஜ் தட் யூ நெவர் டோல்ட் யுவர் ப்ரொஃபசர். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒண்ணு நீங்க நான் பிரெக்னன்ட்டா இருந்தேன். நான் வந்து பிஜி பண்ண போனேன். அப்படிங்கும்போது, நம்மனால என்ன பண்ண முடியுமோ, அத பண்ணுவோம். ஏன்னா பண்ண முடியாத ஒரு டாஸ்க்க யோசிச்சுக்கிட்டே, பண்றத பண்ணாம போயிறக்கூடாதுங்கிறதுல நீங்க கிளியரா இருந்தீங்க. இப்ப நீங்க சொல்லும்போது அதே ட்ரைட்ட நான் பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பட் இப்போ நான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, நான் இப்படி தான் படிக்கணும். இந்த டெஸ்ட்ட இப்படி எழுதிறணும். இவ்ளோ ப்ராப்பரா பண்ணிறணும்னு அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட்ல என்ன பண்றாங்கன்னா, அத அவங்களாவே ஒரு பிரஷர் பில்டப் பண்ணி, அத அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவபிள் டார்கெட்ஸா இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஹோல் ப்ராசஸ்ல இருந்து வெளிய வந்துர்றாங்க. ஸோ இத நம்ம அட்ரஸ் பண்ணியே பண்ணணும். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ என்ன அட்வைஸ் நீங்க குடுக்கலாம்? இன்னைக்கு ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு. அதாவது இப்போ ஒரு 12த் முடிச்சுட்டு அவ்வளோ ப்ரெஷர எடுத்துக்கிட்டு நான் நீட் கிளியர் பண்ணணும். அப்படிங்கிற ஸ்டூடண்ட்டுக்கு நீங்க என்ன ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் குடுக்கலாம்? ஸோ மார்க் அப்படிங்கிறது இன்னைக்கு என் சிச்சுவேஷன். இன்னைக்கு என் ஹெல்த் கோஆப்பரேட் பண்ணுச்சு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா படிச்சேன். நான் படிச்ச கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா, நான் நல்ல மார்க் வாங்குவேன். இதுல ஏதோ ஒண்ணு செட்பேக் ஆச்சு. இல்ல ஏதோ ஒண்ணு எனக்கு கோஆப்பரேட் பண்ணல. என் ஹெல்த் கோஆப்பரேட் பண்ணல. இல்ல நான் படிச்சேன். ஆனா படிச்சதே எக்ஸாம்க்கு வரலைனாலும் நான் மார்க் வாங்க மாட்டேன். ஸோ மார்க்குங்கிறது என் கோல்ன்றத தாண்டி, என்ன படிச்சேன், அதுல எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஆர் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நீட்ல ஸ்கோர் மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் 720க்கு இவ்வளோ வாங்கியிருக்கேன். இது தப்பா இருக்கு. இல்ல இவ்வளோ எனக்கு வரல அப்படிங்கும்போது, அங்க நமக்கு நெறைய தெரியல. அந்த தெரியலங்கிற லூப் ஹோல மொத்தமா விட்டுட்டு, மார்க் வரல, மார்க் வரலன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து வராது. ஏன்னா, பேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நாலேட்ஜ கெயின் பண்றதுக்கு வழி இல்லாம, மார்க் வரலையேன்ற டிப்ரஷன்ல லோ ஆயிடுறாங்க. லோ ஆயி படிக்க முடியாம போயிருது. படிக்க முடியாம அகைன் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த எல்லா சைக்கிளும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்போது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அட் சம் பாயிண்ட் நம்ம எங்க லேக் ஆகுறோங்கிறத நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே, அதுக்கான இது கிடைக்கும். ஆனா, அத நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அத பண்றதுக்கே ரெடியா இல்ல. அவங்க என்ன சொல்றது? அ சின்னதா ஏதோ தப்பானாச்சுனா கூட ஏதோ வாழ்க்கையே போச்சுங்கிற அளவுக்கு சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ற அளவுக்கு கூட தே ஆர் கோயிங். அத தாண்டி பெரிய வாழ்க்கை இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவங்களும் கைட் பண்ணணும். அ இன்னைக்கு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு நெறைய கவுன்சிலிங் தேவைப்படுது ஆக்சுவலி. பிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காவே இருக்கலாம். சைக்காலஜிக்கலியும் அவங்களுக்கு தேவைப்படுது. இல்லடா இது சாதாரணம் தான். எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி தோத்துட்டா நீ வாழ்க்கையில தோத்ததுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் இந்த பிரஷர் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸும் ஒரு காரணம். "நீ பெர்ஃபார்ம் பண்ணல. அ டெய்லி டெய்லி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு, "நீ நல்லா இல்ல, நீ தப்பா இருக்க, நீ பெர்ஃபார்ம் பண்ணல, நீ லாயக்கு இல்லன்னு" சொன்னாங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல நான் அத நம்ப ஆரம்பிச்சுருவேன். "ஓகே நான் லாயக்கு இல்லையோ! என்னால இன்னைக்கு இத பண்ண முடியாதோ!" அப்படிங்கிற ஒரு தாட் அங்க வந்துரும். அப்படி இல்லாம அவன் பண்ண முடியலன்னா கூட, "நேத்திக்கு இந்த நீ கண்டிஷனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க. நாளைக்கு நீ சரியானா இன்னும் பெட்டரா பண்ண முடியுங்கிற" ஒரு புஷ்ஷ நம்ம குடுத்தோம் அப்படின்னாலே, கண்டிப்பா அவங்க நல்லா பெட்டரா வருவாங்க. ஒரு கைடன்ஸ் தான் வேணும். வேற எதுவுமே வேணாம். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நீ தப்பு, நீ மட்டும் தான் இல்ல, நீ மார்க் வாங்கல, அவங்க மார்க் வாங்கிட்டாங்க அப்படி சொல்லாம, மேபி ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா, 50 ரேங்க் தான் இருக்கும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா முடியாது. 50வதுக்கும் யாராவது வேணும். அது இன்னொன்னு அவசியமும் இல்ல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஆனா எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு. இப்ப நான் 50ல நின்னா தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன்னு சொல்ல முடியும். அந்த சான்ஸையே நம்ம எடுத்துக்காம எல்லா நாளும் நான் முன்னாடி இருக்கணும்னு நெனச்சா முடியாது. லைஃப் அப்படிதானே எல்லாருக்கும். ரொம்ப கிரிஞ்சா அட்வைஸ் பண்றேனா? வயசாயிடுச்சா தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் உண்மை. நாங்க இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருந்தோம். என்னன்னா, டெக்னிக்கலா டீச் பண்றது, டெஸ்ட் வைக்கிறது, அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப நம்ம என்ன வித்தியாசமா குடுக்கணும், என்ன தேவையோ அத நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறப்ப, நான் இப்ப எனக்கு ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் கேட் எல்லாம் இருக்கு. அப்ப நான் ரொம்ப கிளியரா பார்த்தேன். இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸுக்கும், ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்டுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்றதுல நெறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க அதுக்கு ரெடியே இல்ல. இன்ஃபாக்ட் 12த் ஸ்டாண்டர்ட். ஏன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்ப அதோட நுவான்ஸஸ ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லணும். இந்த எக்ஸாம் இப்படிதான். நீங்க இவ்வளோ வருஷமா இப்படி படிச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க கொஞ்சம் உங்கள நீங்க அ மென்டலி டியூன் பண்ணிக்கணும்.
அப்படி பண்ணி அந்த டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாம ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான், அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். டெக்னிக்கல், டெஸ்ட்டு, நம்ம டீச் பண்றது எல்லாமே அப்புறம் தான் ஒர்க் ஆகும். அதனால அத நாங்க வந்து ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால, அவங்க இன்னும் பெட்டரா அப்சர்வ் பண்றாங்க. அது ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ விட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றத எங்கனால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அவங்களோட ப்ராக்ரஸ வந்து அ தனியா ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கே தனியா ஸ்டூடண்ட் கவுன்சிலர்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது ரியலி ஃபினாமினல் சேஞ்ச் வந்து குடுக்குது. இது வந்து நான் காலேஜ் லெவல்லயுமே பார்க்குறேன் ஆக்சுவலி. நாங்க ஸ்கூல் லெவல்லலாம் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. இத தான் படிக்கணும், இத தான் எழுதணும், இத எழுதுனா நீ பாஸ் ஆயிடுவ, இவ்ளோ மார்க் வாங்கிடுவேன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. பட் நீங்க காலேஜ்க்குள்ள நுழைஞ்சுட்டீங்கன்னா, இது எதுவுமே இருக்காது. ஒண்ணும் இல்ல. நம்ம வெளியேருந்து பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. நான் அதே மாதிரி ஸ்கூல் லெவல்ல ஈஸியா 99, 100லாம் போட்டு விட்டுர்றாங்க. ஸோ நெறைய பேர் நெறைய மார்க் வாங்கி பழகிட்டு, காலேஜ்ல வந்தா அப்படி போட மாட்டாங்க. வேணும்னே கம்மியா தான் போடுவாங்க. போட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்கிற கிளாஸ்ல, ஒரு 4 பேர் தான் பாஸே ஆவாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒருத்தன் நான் ஃபெயில் ஆயிட்டேனான்னும்போது அத ஒரு பேக்கா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா, நீங்க சொன்ன அதே ரீசனால தான். அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல. இன்னொன்னு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிய புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. மேபி உங்கள மாதிரி ஆட்கள் வந்து நீங்க ப்ராப்பரா ஸ்டூடண்ட்ஸ சேனலைஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, அவங்களுடைய ஃபியூச்சர் இன்னும் நல்லாருக்கும். அவங்க நெறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குமா? இது மிஸ்கன்செப்ஷனா இல்ல கரெக்ட்டா நீங்களே சொல்லுங்க. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், இல்ல டாக்டர், எனி டாக்டர் முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் கோடி கோடியா சம்பாரிக்க போறேன் அப்படின்னு. இத எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ டாக்டரா? யுஜி முடிக்கிறதுக்கு 5 1/2 வருஷம். அது கவுன்சிலிங் அது இதெல்லாம் போய் 6 வருஷம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு காமர்ஸ் முடிச்சவங்க, ஒரு ஆர்ட்ஸ் முடிச்சவங்க 3 வருஷத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. இல்ல இன்ஜினியரிங் கிராஜுவேட் 4 வருஷத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. இப்ப நாங்க யுஜி முடிச்சுட்டா எங்களுக்கு வேல்யூவான்னு கேட்டா, கிளினிக் மட்டும் தான் நான் வைக்க போறேன்னா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இல்ல நான் வேற ஹையர் பொசிஷன் போணும், வேற என் எய்ம் இருக்கு அப்படின்னா பிஜி தேவைப்படுது. பிஜிக்கு அகைன் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெல்த்லயும் சரி, ஏஜ்லயும் சரி, ஃபைனான்ஸ்லயும் சரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 27, 28 வயசு ஆயிடுது. இந்த 27, 28 வயசுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சம்பாதிக்கணும். பேஸ் சேலரி 35,000, 45,000 இதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. நீங்க கவர்மெண்ட்லயே போனீங்கனாலும், ஒரு மெடிக்கல் ஆஃபீசருக்கு இவ்வளோ தான் சேலரி. பிஜி முடிச்சீங்கன்னா, உங்க கிரேடுக்கு ஏத்த மாரி சேலரி வேற. யுஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 35,000 பேஸ் பேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 25 டூ 35 35ன்னு வச்சுக்கலாம். அலோபதி டாக்டர்ஸ்க்கு ஒரு 35 வரும். திஸ் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி. வெரி ஹார்ஷ் ரியாலிட்டி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு 7, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க இன்னும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இத நான் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது நெறைய மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா என் கூட இருக்கிறவங்கலாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க. நான் இன்னமும் வீட்ல டிபெண்ட் பண்ணியிருக்கேனே. ஏன்னா நான் கவர்மெண்ட்ல போல. சொன்னேன்ல ஆப்வியஸ்லி. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் இல்லாததுனால, எனக்கு ஸ்டைஃபண்டுங்கிறதெல்லாம் பெருசா கிடையாது. என்னுடைய ஏர்னிங்ஸ்ன்றது இல்ல. மேபி ஃபீஸ நான் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். மிச்சத்தெல்லாம் நான் வீட்ல இருந்தா டிபெண்ட் பண்ணணும். டெய்லி ஒருத்தவங்கள்ட்ட நான் 27, 28 வயசுலயே காசு கேட்குறேன்னும்போது அப்படியே "டேய் யார்றா சொன்னாங்க?" அப்படி ஃபீல் ஆகுது. பட் எஸ் கொஞ்சம் நம்ம ஸ்டேபிள் ஆயி கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நம்மளும் மணி பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு டைம் ஆகும். இந்த ஐடில இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, 40ல நான் ரிட்டயர் ஆயிற போறேன் அப்படி சொல்லுவாங்க. எங்க வாழ்க்கைலாம் 40ல தான் அப்படி ரைஸே ஆகும். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஹார்ஷ் ரியாலிட்டி. நல்ல கோடியா சம்பாதிக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற டாக்டர்ஸும் இருக்காங்க. அகைன் நம்மள எப்படி மாத்திக்கணும். இதுக்காக மட்டுமே படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பேக்கப் இருக்கு. வெயிட் பண்ணி எனக்கு ஏர்ன் பண்ற வரையும் பொறுமை இருக்குன்னா, எஸ். ஓகே. எனக்கு பேக்கப் இல்ல. நான் இத மட்டும் தான் டிபெண்ட் பண்ண போறேன். ஈஸியா குயிக்கா மணி மேக் பண்ணணும்னா, இந்த ஜாப் எல்லாருக்கும் செட் ஆகாது. பிகாஸ் இதுல வந்து நெறைய ஹார்ட் ஒர்க் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், பிராக்டிஸ் வேணும். கம்பேஷன் வேணும். கண்டிப்பா வேணும். எல்லாமே வேணும். என்னதான் இஃப் ஐ அம் எ குட் டாக்டர், நெறைய பேஷண்ட் பார்த்தா மட்டும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுவரைக்கும் எனக்கு பேஷண்ட் வராது. இப்ப நீங்களே இருக்கீங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு புதுசா ஒருத்தவங்க கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அங்க போகாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டா அங்க ஒருத்தர் இருக்காங்க. போயிட்டு வாங்க. இதுதான் எல்லார் மைண்ட்செட்டும். ஸோ மூஞ்சில ஒரு 3, 4 நரமுடி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமையும், பேஷனும் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த ஃபீல்ட் பெஸ்ட்டா இருக்கும். அப்படி இல்ல, எனக்கு எடுத்தோனே காசு தான் வேணும். நான் படிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அண்ட் இந்த ஃபீல்ட்ல டெய்லி நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். ம் மாறிட்டே இருக்கும் விஷயங்கள். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். புதுசா நெறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல. நான் ஒரு வாட்டி படிச்சதே பெரிய விஷயம்னா, திஸ் இஸ் நாட் யுவர் சாய்ஸ். நீட்டுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ், ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு நீங்க குடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் முதல்ல சொன்ன மாரி கன்சிஸ்டன்சி. டெய்லி எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வந்து நான் இருக்கும்போது கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப நெறைய இருக்கு. இப்ப இன்னைக்கு லெவல்ல என்ன கொண்டு போய் நீட் எழுத வச்சீங்க அப்டின்னா, நான் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவேனான்னு தெரியாது. ஏன்னா, அவங்களுடைய அந்த
அப்சர்விங் கெப்பாசிட்டி அவங்க அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க. இப்படி தான் படிக்கணும், இந்த பேட்டர்னில் படிக்கணும், இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இன் த சென்ஸ் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்தால் மட்டும்தான். இப்போ எப்படி நான் டெய்லி பல் விளக்குறேன் அந்த மாதிரி டெய்லி என்னோட விஷயத்தில் ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி தட் நான் புக்கை பார்த்து தான் படிக்கணும்னு இல்லை, கேட்டு படிக்கலாம், பார்த்து படிக்கலாம். வேஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விதத்தில் ஏதாவது ஒரு டெய்லி டிசிப்ளின்டாக லேர்ன் பண்ணணும். அண்ட் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், டெய்லி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல மென்டல் ஸ்டேட்டோட நம்ம ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா என்னைக்குனாலும் சக்ஸஸ் வரும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வராது, பட் எஸ் கண்டிப்பாக வரும். நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம டர்னுக்காக. நீங்க நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணீங்க? அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம பசங்களுக்கும் யூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் பேஸ். நம்ம வந்து அப்ளிகேஷன் தான் நிறைய இருக்கும். நம்ம தெரிஞ்ச விஷயத்தையே வேற வேற மாரி கேட்பாங்க. அத நம்ம ப்ராப்பரா வந்து அங்க நம்மளுடைய தாட்ஸ வந்து குடுக்கணும். அப்பதான் அந்த ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். அதுவும் பிஜி நீட் இன்னும் டஃப்பா இருக்கும் யூஜியோட. அண்ட் புக்ஸ் எல்லாமும் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம எல்லாத்தையும் 100% இன்டெப்த் படிக்கிறதுங்கிறது வந்து தட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க். நம்ம 3 வருஷம், 5 வருஷம் இன்னி வரையும் கணக்கெல்லாம் தெரியாது. எத்தன வருஷம் ஆகும்னு. பட் ஹார்ட்கோரா நம்ம அந்த இன்வால்வ்மென்ட்டும், அந்த கமிட்மென்ட்டும் குடுத்து, புரிஞ்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க கூட உங்க சென்டர்ஸ்ல அத அப்ளை பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த பேஸ் நாலேட்ஜ வந்து நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, பேசிக்ஸ்ல இருந்து அப்ளிகேஷன் வரைக்குமே வந்து டீச் பண்றோம். இப்போ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்தோனே அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா பயந்துருவாங்க. அப்ப ஸ்லோலி அவங்கள என்ன பண்ணணும்னா, அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல இண்டல்ஜ் பண்ணணும். ரொம்ப முக்கியமா நாங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இப்போ இவங்க 12த் வரைக்கும் வந்து போர்ட் எக்ஸாம் படிச்சிருப்பாங்க. அது ஒரு லேர்னிங்னு வச்சுக்கலாம். அத அவங்க வந்து அன்லேர்ன் பண்ணியே பண்ணணும். அப்படி அன்லேர்ன் பண்ணா தான் வந்து நீட்டுக்கு வந்து திருப்பி ரீலேர்ன் பண்ண முடியும். நாங்க குடுக்கறது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப அந்த பேசிக்ஸ்ல அவங்க வந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸ்போஷர் குடுக்கும்போது, ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம், "ஓ! நம்ம இப்படி இருந்தோம். இப்ப நமக்கு இந்த ஸ்கில் செட்லாம் நமக்கு வந்துருச்சு." அப்படின்னு அவங்க அது அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்குள்ள கொண்டு போணும். அது ஈஸியா கொண்டு போணும். எப்படி நீங்க நீடுல வந்து எப்படி அந்த கட் பண்ணத ஃபேஸிங் அப்படி வச்சீங்கன்னா தெரியாதோ, அந்த மாதிரி வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறதுனால, நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அண்ட் இத யாரெல்லாம் இந்த அன்லர்ன் பண்ற ப்ராசஸ்ல இல்லாம ரிஜிடா இருக்காங்களோ, அவங்கலாம் தே ஆர் ஃபெயிலிங் மிசரபிளி. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, 2 இயர்ஸ், 3 இயர்ஸும் அத பண்ணாம அப்படியே பண்ணி பண்ணி ஃபெயில் ஆகுறவங்கலாம் இருக்காங்க. நெறைய கால்ஸ் வருது. கவுன்சிலிங் சப்போர்ட்லாம் குடுத்தோம். அரவுண்ட் 500 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசினோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இத ப்ராப்பரான ஹேண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த சிஸ்டம, இந்த எக்ஸாமோட டிமாண்ட ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கனால மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அத தான் கனா அகாடமி வந்து இன்னைக்கு நீட் கம்யூனிட்டிக்கு குடுத்துட்டு இருக்கோம். இந்த அன்லேர்ன், ரீலேர்ன்றத இன்னி வரைக்கும் நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் யூஜில ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் அன்னைக்கு லேர்ன் பண்ணதோட அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, நான் வந்து வளர முடியாது. அத நான் வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு, இன்னைக்கு என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ரீலேர்ன் பண்ணும்போது, அந்த கான்செப்ட்டே எனக்கு வேற மாரி புரியுது. ஸோ அத நீங்க பேஸ்லயே பை 12த்தே நீங்க அத அப்ளை பண்றீங்கன்னும்போது, ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எனக்கு யாராவது இந்த மாரி கைட் பண்ணியிருந்தா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசியாச்சு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் ராபிட் ஃபயர் போயிடலாம் நம்ம. திஸ் ஆர் தட் கொஸ்டின் இது. பிரெக்னன்சி ஆர் பிஜி நீட் விச் இஸ் டஃபர்? பிஜி நீட், கிளினிக் லைஃப் ஆர் பிஜி லைஃப்? கிளினிக் லைஃப் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஸ்டடீஸ்? 2மே. நைட் அவுல் ஆர் ஏர்லி ரைசர்? ஏர்லி ரைஸ், குரோம்பேட் பிரியாணி ஆர் கன்னியாகுமரி ஃபிஷ் கறி? வெஜிடேரியன்ங்க. ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுங்க மேம். மதர்ஹுட்? இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீட் ப்ரிப்பரேஷன்? டஃப் ப்ராசஸ். ஸ்போர்ட்ஸ்? ஹாப்பினஸ். இது வந்து நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒன் திங் யூ டிட் இன் காலேஜ் தட் யூ நெவர் டோல்ட் யுவர் ப்ரொஃபசர்? இல்ல மேக்ஸிமம் நான் வந்து ஓப்பன் புக் மாதிரி தான். சொல்லிடுவேன் எல்லாமே. நான் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ப்ரொஃபசர்ஸ் மாதிரி கேமரா முன்னாடி போய் ஆக்டிங்லாம் பண்ணி மாட்டி, அந்த மாரிலாம் நான் ஸோ எவ்ரிஒன் நோ. வாட் எவர் மை ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அதுதான் என் ட்ரூ எமோஷன். இஃப் ஐ அம் சேட் தெரியும். இஃப் ஐ அம் ஆங்ரி தெரியும். இஃப் ஐ டோன்ட் லைக் சம்மன் அதுவுமே என் ஃபேஸ்ல தெரியும். ஸோ மை ஃபேஸ் இஸ் மை மிரர். அதனால அது நடிச்சு அப்படி எதுவும் இல்ல. ஒன் திங் யூ வுட் சேஞ்ச் இஃப் யூ கோ பேக் இன் டைம்? நத்திங். ஐ அம் ஹேப்பி வித் த வே ஐ ஹவ் எவால்வ்ட். யா. இது வந்து இருக்கிறதுல ஃபன் செக்மெண்ட் மேம். என்னன்னா நான் நேம் சொல்லுவேன். அதுக்கு என்ன மூவி பஞ்ச் டயலாக் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நீங்க சொல்லுங்க. வாலிபால்? தட்டி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அருண் அண்ட் அரவிந்த்? நான் தனி ஆள் இல்ல. நீட்? சப்பா! இப்பவே கண்ண கட்டுதே! கனா அகாடமி?
பேர கேட்டாலே சும்மா அதிருதுல்ல. கார்த்திக் சார்? நம்பிக்கை, நாணயம் நாங்க இருக்கோம். ஸோ உங்களோட நீஸ்க்காக நீங்க வந்து கனா அகாடமி விசிட் பண்ணிருந்தீங்க. நீங்க கனா அகாடமிலேருந்து அப்சர்வ் பண்ண விஷயம் அண்ட் உங்களுக்கு கனா அகாடமில புடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஈஸியா கிடைக்குது. ஸோ அதனால அது பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 50% ஃப்ளாட் ஆஃபர்ல தரேன்னு சொன்னாங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். பைலிங்குவலா கிளாஸ். ஒண்ணு தமிழ், இங்கிலீஷ் 2 மோட்லயுமே சொல்லி தராங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெக்கார்டிங் 3 கிளாஸுமே ஒரு பெர்சன் அவைல் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு முடிஞ்சா ஆஃப்லைன் வருவேன். முடியலன்னா வீட்லேருந்தே ஆன்லைன்ல பார்த்துப்பேன். 2த்துக்குமே எனக்கு டைம் இல்லன்னா, நான் ரெக்கார்டிங்ல கத்துக்கலாம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இத தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வரும்போதே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, நான் எவ்வளோ நல்லா மார்க் வாங்குறேனோ, அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்காலர்ஷிப்பும் குடுக்குறாங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஃபீஸ் ஒரு பர்டனா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்க வேணாம். ஆர் இன்கேஸ் நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டு, அந்த எக்ஸாம்ல நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் என் நீட் எக்ஸாம்ல நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படி எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்ல எனக்கு எவ்வளோ ஃபீஸோ, அந்த த்ரூ அவுட் மை ஜர்னி அவங்க அந்த யுஜி ஜர்னிய அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, நான் நல்லா தான்டா சொல்லி தரேன். நீ படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பாக்ட் எனக்கு குடுத்துச்சு. ஸோ கனா அகாடமில இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அதனால என் நீஸ வந்து இங்க சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அண்ட் முக்கியமா இங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் இந்தியால இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு இல்ல. ஃபாரின்லேருந்து கூட படிக்கலாம். நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து துபாய், மஸ்கட் அங்கேருந்தெல்லாம் கூட அவைல் பண்ணிக்கிறாங்க இந்த கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹேப்பியா இருந்தது. அண்ட் முக்கியமா இதில வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் நடக்குது. நான் அத ஆஃப்லைன்ல வந்து கவனிக்கிறேன் அப்படின்னா, அதே கிளாஸ தான் நான் ஆன்லைன்லயும் பார்க்குறேன். ஸோ என் ஃபேஸ் அங்க ஆன்லைன்ல மாறுச்சுன்னா, அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, "உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரியோ, இல்ல ஒரு சாதாரண லைவ் கிளாஸஸ் மாதிரி இல்லாம, ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஆன்லைன்லயுமே ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ தட் என்ன சொல்றது, நான் டைம் வேஸ்ட் பண்ணி வந்து தான் படிக்கணும் அப்படின்னு இல்ல. பக்கத்துல இருந்தா நான் அவைல் பண்ணிக்கலாம். தூரமா இருந்தா என் டைம நான் மேனேஜ் பண்ணிட்டு ஈஸியாவும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு புடிச்சிருந்துச்சு. நீங்க பேசினதுலருந்து, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எம்சிக்யூஸ் நெறைய நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஸ்கில் தான் வந்து நீட்‌க்கு ஆக்சுவலா தேவை. நீட்டுக்கான டிமாண்டே வந்து இந்த பிராக்டிஸ் தான். ஸோ இத வந்து நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்கார்ப்பரேட் பண்றதுக்காக, நாங்க புதுசா ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஜான்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இது என்னன்னா 100 டேஸ் 100 டெஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த 100 டேஸும் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸ்ப்ளிட் டெஸ்ட் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அண்ட் மாக் டெஸ்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த 100 டேஸ்க்கு அத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். வேற எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருந்தாலும் இந்த 100 டே 100 டெஸ்ட்ட ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங்ல இதுக்கான ரிவிஷன் இருக்கும். நீங்க வீட்ல உட்காந்து படிக்க டைம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும், காலையில அந்த ரிவிஷன் நீங்க பார்த்துட்டு, டைரக்ட்டா போய் எக்ஸாம் எழுதுனீங்கனாவே போதும். இதுவரைக்கும் நான் சரியா பிரிப்பேர் பண்ணல அப்படின்னு நெனச்சிருந்தா கூட, இந்த 100 டேஸ இவங்க வந்து அட்டெண்ட் பண்ணாவே, தே கேன் கெட் 600 பிளஸ் இன் நீட் எக்ஸாம். ஸோ மார்னிங்ல ரிவிஷன், ஆஃப்டர்நூன்ல உங்களுக்கு எக்ஸாம் ஸோ இருக்கும். படிச்சு தான் ஆவணும். வேற ஆப்ஷனே இல்ல. வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க படிக்கலனாலும் இங்க வந்தீங்கன்னா, நாங்க படிக்க வச்சுருவோம். ஓகே. நல்லா இருக்கு. நான் வேற எந்த இடத்துலயும் இந்த 100 டே டெஸ்ட்லாம் நான் கேள்விப்படல. காலையில படிக்க வச்சு சாயந்தரம் எக்ஸாம் எழுதி, படிச்சு தான்டா ஆவணும். நீ டாக்டர் ஆவறது என் கனவுடா அப்படின்ற அளவுக்கு நல்லா கொண்டு போறீங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க என்னைக்கும் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி நெறைய பேர் நெறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி, நெறைய மார்க் எடுத்து, ஓ! இந்த பெரிய ஆளா? ஓ! கனா அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் தான். டாக்டர் டானா? ஓ! எங்க கிட்ட தான் படிச்சாங்க. இந்த மாரி பேர் போன நெறைய டாக்டர்ஸ் கனா அகாடமி உருவாக்கணும். அவங்க எல்லாரும் நாங்க கனா அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படணும். நீங்க 2 பேருமே மியூச்சுவலா அந்த சந்தோஷத்த வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு சர்வீஸா நான் பார்க்குறேன் இத. ஸோ இந்த சர்வீஸ் வந்து நெறைய பேர படிக்க வச்சு, நெறைய பேரோட வாழ்க்கைய மாத்தப் போது. ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஸோ இவ்ளோ நேரம் நம்ம கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப பொறுமையா, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இது எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. ஸோ நீட்ன்னு ஒரு எக்ஸாமே புதுசா இருந்தப்ப அத எப்படி ஹேண்டில் பண்றது? அண்ட் ஒரு அத்லீட்டா இருந்தப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களோட ஒவ்வொரு ஃபெசட்ஸ் ஆஃப் லைஃப்லயும் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அண்ட் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதும் எப்படி வந்து பிஜி பண்ணாங்க? இந்த மாரி நம்ம எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ற மாதிரி பல விஷயங்களோட ஒரு சூப்பரான பாட்காஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ சார். ஸோ ஒவ்வொரு டாக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண பர்சனல் ஹடில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கனா டாக்டர் சீரிஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கனா டாக்டர் சீரிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.